ஆண்டவரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. இந்த நாளிலே எங்களை இங்கே அழைத்தது உட்காருங்க. Let us all be seated. இந்த நாளிலே எங்களை இந்த அழைத்த இந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். So let us all thank the Lord for inviting and bringing us all over here today. எங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று இந்தியாவிலிருந்து பாஸ்டர் ப்ராஃபெட் போல் உரேஷ் குமார் வந்திருக்கின்றார். So in order to share the word of God today from India, Pastor and Prophet Paul Uresh has come here. அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் பாஸ்டர் ஹெர்பர்ட். And Pastor Hergath is seated next to him. அவரை எனக்கு ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக அறிந்திருக்கின்றேன். I have அவரை known him for more than 25 years. நாங்கள் முன்பு போன சபையிலே அங்கே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். So he was a man of God who did ministry in the past. அங்கே அவருக்கு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. And in that occasion I was able to meet this மிகவும் person. கலகலப்பான ஒரு ஊழியக்காரன். He is a very cheerful man of God. அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த சபையில் அவர் வந்து நின்றால் ஒரு உற்சாகத்தை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியை உடையவர். If a church is asleep, if this man of God steps in, he'll be able to cheer them and wake them up. பாஸ்டர் உரேஷ் குமார் இங்கே வந்திருக்கிறார் என்று எங்களுக்கு அறிவித்த பொழுது நான் கேட்டேன், இன்று எங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று. So when Pastor Uresh Kumar was here, I requested him, can you please come and share the message today here with us? நாங்கள் கேட்ட அழைப்பை உடனே ஏற்று எங்களுக்கு வந்ததுக்காக அவங்களை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். So he immediately heard the invitation I gave him, and I came here, and I would like to give a big round of applause to him. இந்த இயேசு ஜீவிக்கிறார் ஊழியம் 48 வருடங்களுக்கு மேலாக இலங்கை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். So this Jesus Lives Evangelical International Ministry is functioning all over the world for over 48 years. ஐயா ராஜேந்திரம் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை அவரது மகன் பாஸ்டர் ராஜேந்திரம் அம்மா ராஜேந்திரம் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. So this church was established by Prophet S Rajendram, and now it's been run by his wife Amma Rajendram and her son Pastor Christy Rajendram. அந்த பெரிய சமுத்திரத்திலே ஒரு சிறிய ஒரு ஓடையாக கலப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்கு அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். Let us all thank the Lord a million times for helping us to also join this immense ocean as a tiny part. இந்த சபையை பாஸ்டர் ரஞ்சன் அவர்கள் எங்களோடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். So Pastor Ranjan is conducting this church along with us. இந்த வார்த்தைகள் எங்களோடு பகிர்வதற்காக ப்ராஃபெட் உரேஷ் குமார் இங்கே வந்திருக்கிறார். So in order to share the word அவரை of God கரங்களை today, தட்டி நாங்கள் Prophet Uresh வரவேற்போம். Kumar is amongst us. Let us all give a big round of applause to Prophet Uresh Kumar. Thank you, Pastor. It's a great joy for me to be in the house of God sharing the good news in this morning gathering. தேவனுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தையை பேசுவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. Today this morning God wants to bless us. இன்று அதிகாலையிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். அவர் தமது பரலோகத்திலிருந்து நம்மோடு பேச விரும்புகிறார். The Lord is willing to speak to us from the heaven above. He wants to reveal his glory upon each one of you right now who's over sitting and hearing the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கும் ஒவ்வொரு நபர் மீதும் தேவனுடைய வல்லமையை வெளிக்காட்ட விரும்புகிறார். You are not going to be the same how you enter into the house of God. நீங்கள் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த வண்ணமே திரும்பி போவது அல்ல. It's not a usual meeting how we gather together on every Sunday. இது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூடுவது போல. God wants to speak in unique way. தேவன் உங்களோடு ஒரு தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். He wants to pour out his anointing upon you. தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை உங்கள் மீது பொழிய விரும்புகிறார். His grace is going to cover upon you. அவருடைய கிருபை உங்களை சார்ந்து உங்களை படர்ந்து கொள்ள போகிறது. The word is going to come with authority and power. தேவனுடைய வார்த்தையானது வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உங்கள் மீது வர போகிறது. Nothing is too hard for the Lord, nothing is too difficult for the Lord. தேவனுக்கு அசாத்தியமான காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கடினமான காரியங்கள் எதுவுமே இல்லை. Whom you worship the Lord is not ordinary God, is the King of kings and Lord of lords. நீங்கள் ஆராதிக்கும் தேவன், நீங்கள் வணங்கும் தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். He shall do the great things for the people of God who are worshiping the living Father. உண்மையாக அவரை தேடுகிற யாவருக்கும், உண்மையாய் தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அவர் நல்லதை செய்யக்கூடிய தகப்பனா இருக்கிறார். Pastor, I'm prophesying you right now. பாஸ்டர், உங்களுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். This church is going to be a growing church. இந்த சபையானது ஒரு வளரும் சபையாய் மாறும். The people from the east, from the north and east and south, they're going to come and join the worship the days to come. கிழக்கும் வடக்கும் மேற்கும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் இந்த சபைக்கு வரப்போகிறார்கள். In few years this space will not be
occupied because more souls are going to become. இன்னும் கொஞ்ச வருடங்களிலே இந்த இடம் உங்களுக்கு போதும் இல்லாமலா இருக்கும் ஏனென்றால் அதிக ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறார். This church will grow with the anointing upon the anointing and the grace upon the grace. இந்த சபையானது அபிஷேகத்தின் மேல் அபிஷேகமாகவும் கிருபையின் மேல் கிருபையாகவும் பலகி பெருகும். A lot of youths are going to come. அநேக வாலிபர்கள் இந்த இடத்துக்கு வருகை தர போகிறார்கள். They are going to worship the Lord in truth and spirit. அவர்கள் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் இந்த இடத்திலிருந்து ஆராதிக்க போகிறார்கள். Such a way the Lord is going to bless the church. அவ்விதமா இந்த சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க போகிறார். All glory to God. எல்லா துதிகன மகிமையும் தேவனுக்கு மாத்திரமே. First of all, I give thank God for this wonderful opportunity. முதலாவதாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் எனக்கு கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக. And secondly, our beloved pastor Herbert is my friend and also brethren and wonderful man of God. இரண்டாவதாக பாஸ்டர் ஹெர்பர்ட் என்னுடைய அருமையான சகோதரன், அருமையான தேவனுடைய ஊழியக்காரன், அருமையான ஒரு மனிதன், அவருக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். So when I told him that I'm going to come to UK, he hosted this meeting in many places. ஆகையால் May the Lord bless his family and his ministry. நான் இந்த ஊழியக்காரருக்கு நான் இப்படி வரப்போகிறேன், UK தேசத்துக்கு வரப்போகிறேன் என்று சொன்ன பொழுது அநேக இடங்களிலே UK தேசத்திலே எனக்கு இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி தந்தார். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. And secondly, our beloved pastor, இரண்டாவதாக எங்களுடைய போதகர், humble man of God, தேவனுடைய அருமையான தாழ்மையான the ஊழியக்காரன், man who longing for the word, தேவனுடைய வார்த்தைக்காக வாஞ்சித்து நிற்கும் ஒரு மனிதன், the man who wants to fulfill the mission which God given in his world. அவருடைய கரங்களுக்குள்ளே தேவன் கொடுத்த ஊழியத்தை நிரூபித்து செய்து முடிக்க வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கும் மனிதன். So we met each other in the last week. கடந்த வாரத்திலே நான் அவரை சந்தித்தேன். So he got that passion to serve the Lord. ஆகையால் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கிறது தேவனுக்காக தேவனை சேவிப்பதற்கு. So when we are talking, God spoken many things about his life and his ministry. ஆகையால் நான் அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது என் மூலமாய் தேவன் அவரோடு அநேக காரியங்கள் அவர் வாழ்க்கையை குறித்தும் அவர் ஊழியத்தை குறித்தும் பேசினார். So he given me the invitation to come and share the word. அதுபோலவே எனக்கும் ஒரு அழைப்புதலை தந்தார் இந்த இடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக. I'm so happy to see all of you. உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. Especially worship team. விசேஷ விதமாக ஆராதனை குழுவினர். So I was personally blessed through the worship. ஆகையால் நான் தனிப்பட்ட ரீதியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றமைக்காக. So when I see the church, ஆகையால் இந்த சபையை நான் பார்க்கும் பொழுது I see as a one family in Christ. இது எல்லாருமே ஒரு குடும்பமாய் தேவனுக்குள்ளே இருக்கிறோம். Thank God for your wonderful pastor God has given. உங்களுக்கு தேவன் கொடுத்த அருமையான போதகருக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். Thank God for the wonderful leaders. உங்களுக்காக தேவன் கொடுத்த தலைமைத்துவத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். Media team. இசை வாத்தியங்களை வாசிக்கிற பிள்ளைகள், மீடியாவை செய்கிற பிள்ளைகள். May the Lord bless you more and more. தேவன் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. Let's all close our eyes and look to the Lord. நாங்கள் எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Loving Father, we praise and thank you for this morning. அன்பான தகப்பனே, உம்மை துதித்து இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். We bow before you, Lord. நாங்கள் உமக்கு முன்பாக மண்டியிடுகிறோம். We should decrease and you should increase. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும். We are not here to see the voice of the man. We are here to hear the voice of God. நாங்கள் இங்கே மனுஷனின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை பேச வரவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். Speak to us, O God. ஆண்டவரே எங்களோடு பேசும். Speak to us from the throne. ஆண்டவரே உம் சன்னிதானத்திலிருந்தும் சிம்மாசனத்திலிருந்து எங்களோடு பேசும். We submit ourselves in the hands, O God. நாங்கள் உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம் கரங்களுக்குள்ளே. Let your name alone be glorified. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. In Jesus' holy name I pray. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen and amen. ஆமென் ஆமென். All the promise of God in him is an amen. ஆகையால் எல்லா தேவனுடைய சத்தியங்களும் இறுதியிலே ஆமென் என்று தான் முடிகிறது. My God is not a man to say lie it. Whatever my God says it shall come to pass. தேவன் மனுஷனல்ல பொய் சொல்வதற்கு தேவன் சொல்லுகிற எல்லா காரியமும் நடந்தே தீரும். Why we are here? நாங்களே இங்கே கூடி இருக்கிறோம். To hear the word of God. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்காக இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம். For the church the word is for you. இந்த சபையானது உங்களுக்காக தான் இந்த வார்த்தை வருகிறது. Philippians 4:13. பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். It's a well known scripture. இது ஒரு எல்லோரும் நன்றாய் அறிந்த ஒரு வசனம். We hear the lot of sermon through the scripture. இந்த வசனத்தை வைத்து अनेक பிரசங்கங்களை நாங்கள் கேட்டு வருகிறோம். But something God wants to speak to you. ஆனால் இன்றைய தினத்தில் தேவன் ஏதோ ஒன்றை குறித்து உங்களோடு பேச இருக்கிறார். I can do all things through Christ Jesus who can strengthen me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து மூலமா எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடும்.
Today in this morning, God wants to strengthen you. இன்று காலையிலும் உங்களை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். Not by the physical strength, but the divine strength. உங்களுக்கு சரீர ரீதியான பலம் அல்ல, ஆனாலும் உங்கள் ஆவிக்கேற்ற பலத்தை தேவன் தர விரும்புகிறார். How the strength is going to come upon our life. எப்படி எங்கள் வாழ்க்கையிலே அந்த பலன் உருவாக போகிறது? We are going to see detailing. நாங்கள் அதை விவரமாய் பார்க்க போகிறோம். The heavenly kingdom wants to give his strength to his people. இந்த பரலோக ராஜ்யத்தின் தேவன் தன்னுடைய பலத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். The first point, முதலாவது காரியம், God the Father wants to give a strength to you. பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தன்னுடைய பலத்தை தர விரும்புகிறார். All glory to God. எல்லா துதிகான மகிமையும் தேவனுக்கே. You can do all things to the Father who can strengthen you. உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய சாத்தியமாகுமே உங்களை பலப்படுத்துகிற உங்கள் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். God the Father will strengthen you. பிதாவாகிய தேவன் உங்களை பலப்படுத்துவார். You are the child of the Father. நீங்கள் தான் அந்த தகப்பனுடைய பிள்ளை. You are the daughter of God. நீங்கள் தான் தேவனுடைய மகள். Today we call as the Abba Father. இந்த நாளிலும் நாங்கள் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிறோம். So God listens your prayers. ஆகையால் நீங்கள் அப்படி கூப்பிடும் பொழுது உங்கள் துதியை தேவன் செவிசாய்க்கிறார். You are not all alone. நீங்கள் தனியே இல்லை. You are the child of the Most High God. நீங்கள் எல்லாம் வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே குமாரனும் குமாரத்தியுமா That is a இருக்கிறீர்கள். great privilege God has given for you. ஆகையால் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய பாக்கியம் இது. When Adam and Eve in the Garden of Eden, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே வசித்து வந்த பொழுது, every day from above, God the Father will come to speak to Adam and Eve in the cool breeze to strengthen them. ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார் ஆதாமோடையும் ஏவாளோடையும் உரையாடுவதற்கு அந்த குளிர்ச்சியான மத்தியான வேளையிலே. 900 years they will live long more than that. 900 வருடங்களுக்கு முன்பாக அதை விட அதிகமாக வாழ்ந்து வந்தார்கள். It is because of the strength of the Father. அதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய பலம். We know Moses. நாங்கள் மோசேயை அறிவோம். He is a prophet of God. அவர் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. God wants to speak to Moses. தேவன் மோசேயோடு பேச விரும்பினார். He called him to come to the mountain top. அவர் அந்த மலை உச்சிக்கு வர சொன்னார் மோசேயை. He doesn't have any food to eat it. He don't have a place to stay. He don't have a water to drink. But God has strengthened him every day through his power. அவருக்கு இருக்க இடம் இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. ஆனாலும் தேவன் அவரை பலப்படுத்தினார் அந்த மலையை ஏறுவதற்கு. When he come down from the mountain, the glory was upon the face of the Moses. அந்த மலையில் இறங்கி வந்த பொழுது மோசேயின் முகத்தின் மீது தேவனுடைய கடாட்சம், தேவனுடைய மகிமை தெரிந்தது. Because that is the strength of the Father. ஏனென்றால் அதுதான் பிதாவுடைய பலன். When God uses the Moses, தேவன் மோசேயை பயன்படுத்தும் பொழுது, to people the redeemed from the bondages, அந்த ஜனங்களை கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர முயற்சி செய்த பொழுது, 430 years they were in slavery. 430 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். They were walking in the wilderness for 40 years. அவர்கள் வனாந்திரத்திலே 40 வருடமாய் நடந்து வந்தார்கள். That is the strength of the Father. அதுதான் பிதாவுடைய பலன். That is the strength of the Father. அதுதான் பிதாவுடைய பலன். Sometimes you feel very weak in your life. சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலவீனனை போல் உணர்வீர்கள். You don't know about your future plan. உங்கள் எதிர்காலத்தின் திட்டங்களை குறித்து நீங்கள் அறிய You மாட்டீர்கள். are seeking for the proper job. நீங்கள் ஒரு நல்ல வேலைக்காக You காத்திருக்கிறீர்கள். are so confused and tormented about thinking about your life. உங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து நீங்கள் குழப்பமாகவும் கவலையுமாய் But இருக்கிறீர்கள். let me tell you, ஆனால் இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு there is a சொல்லுகிறேன், God who watches over you. உங்கள் மேல் கரிசனையாய் உங்கள் மேல் பார்வையாய் இருக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். He loves you so much. அவர் உங்களை அதிகமாய் He நேசிக்கிறார். will never leave you in the abundance of this part of your life. இந்த வாழ்க்கையிலே இந்த பகுதியிலே எப்பொழுதுமே உங்களை அனாதையாய் விட்டு தேவன் செல்ல மாட்டார். God strengthened his people through his promise. தேவன் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய சத்தியத்தின் மூலமாய் பலப்படுத்துவார். So God has strengthened the Moses and God has strengthened his people because they are my people. ஆகையால் தேவன் மோசேயை பலப்படுத்தினார், அதுபோல தன்னுடைய ஜனங்களையும் பலப்படுத்தினார். ஏனென்றால் இவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருந்தார்கள். Today in this morning God wants to strengthen you. இந்த அதிகாலை நேரத்திலும் தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். If God is with you, who can be against you? தேவன் உங்கள் சார்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக நிக்க யாரால் கூடும்? Jesus Christ came into this world 2000 years ago. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்தார். Jesus was not all alone. அவர் தனியே வரவில்லை. Matthew Gospel chapter 3 last three scriptures says, மத்தேயுவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இறுதி 3 வசனங்கள் சொல்லுகிறது, when Jesus was baptized in Jordan River, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, there was a voice came from heaven. அப்பொழுது பரத்திலிருந்து ஒரு குரல் வந்தது, He is a beloved one whom I well please. இவர்தான்
இதுதான் என்னுடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்று அந்த குரல் சொன்னது. That word is strengthened him. அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தியது. Because God the Father himself pronouncing and said, he is my beloved son whom I well please. ஏனென்றால் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறார், இவரே நான் நேசிக்கும் நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்று. இன்றைக்கு இந்த காலை வேளையில தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் நேசகுமாரத்தி, நீ என் நேசகுமாரன், உன் மீது நான் பிரியமா இருக்கிறேன். Today in this early morning, the Lord Jesus is looking upon you and saying, you are my beloved son, you are my beloved daughter, and I love you so much. அதுதான் நமக்கு பலன். That is our strength. Because the God himself saying that you are beloved sons and daughters. ஏனென்றால் தேவன் தன் பிதாவாகிய தேவனே சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய மகன், நீர் என்னுடைய மகள் என்று. Matthew Gospel chapter 17 when you read, நீங்கள் மத்தேயுவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, the Mount of Transfiguration Jesus was praying. மலை உச்சியில் ஏறி இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்து வந்தார். Elijah and Moses was appeared. எலியாவும் மோசேயும் அந்த இடத்திலே வருகை தந்தார்கள். When disciples sees, they will say, Lord, let make one tent for you and also for the prophet. இதை சீஷர்கள் பார்த்தவுடன் சொன்னார்கள், உடனே தேவனே நாங்கள் உங்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைக்கவா, அப்பொழுது தீர்க்கதரிசிகளும் தங்கி இருப்பார்கள் என்று. You know what the voice came from heaven said? பரத்திலிருந்து வந்த குரல் என்ன சொன்னது தெரியுமா உங்களுக்கு? He is my beloved son, listen to him. இவரே என் நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று. That is the strength that Jesus received from the Father. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் பெற்ற பலன் தன்னுடைய பிதாவிலிருந்து. So all the time when Jesus was ministering, he always exalting the Father. ஆகையால் எல்லா நேரமும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்த பொழுது தன்னுடைய மகிமையை எப்பொழுதுமே பிதாவுக்கு கொடுத்து வந்தார். My dear people of God, என்னுடைய அன்பான தேவ ஜனமே, when you wake up in the morning, நீங்கள் அதிகாலையில் எழும்பின பொழுது first you seek the kingdom of God. முதலாவது நீங்கள் தன்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் and his righteousness. அவருடைய நீதியையும் தேடுங்கள். All these things shall be added unto you. அப்பொழுது இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். This is a secret of Christian believer. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரு ரகசியமா இருக்கிறது. God the Father wants to strengthen you. பிதாவாகிய தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். He will strengthen you with his divine power. அவர் தன்னுடைய தெய்வீக வல்லமையினால் உங்களை பலப்படுத்துவார். He will strengthen you with the divine word. அவர் உங்களை தெய்வீக வார்த்தையினாலே பலப்படுத்துவார். You are not all alone. நீங்கள் தனியே இல்லை. You may be thinking about your earthly father. நீங்கள் உங்களுடைய பூலோகத்துக்குரிய தாய் தகப்பனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். They passed away in this world. அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு கடந்து சென்றிருப்பார்கள். They may not be no more with you. அவர்கள் உங்களோடு இந்த நாட்களில் இல்லாமல் இருக்கலாம். But there is a heavenly Father. ஆனாலும் உங்களுக்கு பரலோக தேவன் இருக்கிறார். He will always be with you. அவர் எப்பொழுதுமே உங்களோடு இருப்பார். He wants to hold your hands and he wants to lead you. அவர் உங்கள் கைகளை பிடித்து உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறார். He wants to make a way in the wilderness. அவர் உங்களுக்காக வனாந்தரத்திலே வழியை உண்டாக்க விரும்புகிறார். He wants to turn your sorrows into joy. அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற விரும்புகிறார். He wants to fill your life with the peace and joy. அவர் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிரப்ப விரும்புகிறார். He wants to fill you with in your weakness to be strengthened by his power. அவர் உங்கள் பலவீனத்திலே தன் பலத்தை ஊற்றி உங்களை பலவானாய் மாற்ற விரும்புகிறார். In coming up years, இன்னும் வருகிற காலங்களிலே வருடங்களிலே நான் ஒரு தரிசனத்தை காணுகிறேன். Not only Tamilans are going to come to the church. தமிழ் பேசும் ஜனங்கள் மாத்திரமில்லை இந்த சபைக்கு வருவது. Mixed crowd God is going to give. எல்லா விதமான ஜன கூட்டங்களும் இந்த சபைக்கு தேவன் கொடுப்பார். Such a way the Lord is going to expand the territories of your ministry. அவ்விதமாய் இந்த ஊழியத்தின் எல்லைகளை தேவன் பெருக பண்ணுவார். I am seeing the vision. நான் இப்பொழுது தரிசனத்தை காணுகிறேன். You are going to give a baptism for few souls. நீங்கள் சில ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறீர்கள். God is going to bless you the works of your hands of your ministry. ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஊழியம் என்று வரும்போது ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God is going to raise up the leaders for this ministry. தேவன் இந்த ஊழியத்துக்கான தலைமைத்துவத்தை எழுப்ப விரும்புகிறார். Women warriors, பெண் வீராங்கனைகள், youth prayers people, வாலிப ஜெப வீரர்கள். Such a way God is going to raise up in this ministry. அவ்விதமாய் இந்த ஊழியத்திலே ஜனக்கூட்டத்தை தேவன் எழுப்ப விரும்புகிறார். God the Father will strengthen you. பிதாவாகிய தேவன் உங்களை பலப்படுத்துவார். You can do all things to the God the Father who will strengthen you. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியம் உண்டு பிதாவாகிய தேவன் உங்களை பலப்படுத்தும் பொழுது. All glory to God. எல்லா துதிகான மகிமையும் தேவனுக்கே. All glory to Jesus. எல்லா துதிகான மகிமையும் இயேசுவுக்கே. And secondly, இரண்டாவதாக you can do all things through Jesus Christ who can strengthen you. நீங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கூட செய்து முடிக்கலாம். அவர் உங்களை பலப்படுத்துவார். Jesus Christ is a savior of the world. இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் இரட்சகர். Jesus Christ came into this world to save the people who broken and lost their life. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் என்னவென்றால் உடைந்திருக்கிற ஜனங்களையும் நொறுக்கப்பட்ட ஜனங்களையும் தேடி அவர்களை செய்ய வந்தார். Whenever we come into the Holy Communion, நாங்கள் எப்பொழுதுமே திருப்பந்திக்கு வரும் பொழுது the bread of his life, the wine of his blood,
always cleans and strengthens our soul and spirit and body. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பமும் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தமாகிய திராட்சை ரசமும் நாங்கள் புசிக்கும் பொழுது அது எங்கள் பாவங்களை சுத்திகரிக்கிறது. That is a strength for us. அது எங்களுக்கு பலமா இருக்கிறது. What is the second point? இரண்டாவது என்ன? You can do all things through Jesus Christ who can strengthen you. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியம் உண்டு இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்தும் பொழுது. So Jesus Christ is a bread of life. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாய் இருக்கிறார். Whenever you open the Bible and read the word, நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்தை திறந்து வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ the word will strengthen you. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். Because the word of the Lord says, ஏனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, in the beginning there was the word with God, the word himself God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று The சொல்லப்படுகிறது. word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாய் மாறியது. Who is that word? யார் அந்த வார்த்தை? Jesus said, I am the way and the truth. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும். So the word is nothing but Jesus. ஆகையால் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Whenever we feel very lonely and weak, நாங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு பலவீனனாய் உணர்கிறோமோ, we'll pray to God. நாங்கள் தேவனிடம் ஜெபம் செய்வோம். Speak to me, Jesus. என்னோடு பேசும் ஆண்டவரே. Speak to me, Lord. என்னோடு பேசும் தேவனே. God speaks through the word of God. ஆகையால் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு தன்னுடைய வார்த்தை மூலமாய் பேசுவார். That word strengthen you. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். That word change you. அந்த வார்த்தை உங்களை மாற்றும். That word will transform you. அந்த வார்த்தை உங்களை புதுமைப்படுத்தும். The word will heal you. அந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும். The word will take you to the next level of your journey. அந்த வார்த்தை உங்களை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு The செல்லும். word will give a revelation to you. அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்பாடுகளை The தரும். word will always be take you and give you the most blessings that you ever never be imagined in your life. அந்த வார்த்தையானது உங்களை எடுத்து சென்று நீங்கள் உங்கள் சிந்தைக்கு எட்டாத நீங்கள் நினைக்காத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யும். Man shall not live by the bread alone, but he shall live every word that proceedeth of my Father in heaven, says the Lord. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து கூறினார். Jesus knows the needs of the people. ஆகையால் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு ஜனத்தின் தேவையையும். That's what 30 years he was worked as a carpenter. அதனால் தான் 30 வருடங்கள் ஒரு தச்சனாய் வேலை செய்தார். He lives a simple, humble life. அவர் ஒரு தாழ்மையான சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து He வந்தார். knows the suffering of humanity. அவர் மனுஷீகத்தின் கஷ்டங்களை அறிந்தவராய் இருந்தார். That's what he took all our burdens upon him. அதனால் தான் எங்களுடைய எல்லா சுமைகளையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். Today in this morning, இந்த நாளிலும் அதிகாலையிலே are you worrying about your future of your children? நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? Are you worrying about your present life? நீங்கள் உங்கள் தற்காலிக வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? Cast your burdens upon the Lord. உங்கள் பாரங்களை சுமைகளை இயேசு கிறிஸ்துவிடம் செலுத்தி விடுங்கள். He cares for you. அவர் உங்களுக்காக அவர் உங்களை நேசிக்கிறார். He concerned about you. அவர் உங்களை குறித்து கரிசனையாய் இருக்கிறார். Jesus will strengthen you. இயேசு உங்களை பலப்படுத்துவார். You can do all things through Jesus who can strengthen you. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியம் உண்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது. The blood of Jesus always speaks for us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. The blood of Jesus always give a victory to you. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்கு எப்பொழுதுமே ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறது. In the name of Jesus there is a victory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. Whatsoever you asked in my name I will do it for you. என்னவெல்லாம் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று தேவன் சொன்னார். Today this morning in the name of Jesus ask what do you want. இந்த நாளிலும் அதிகாலையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கேளுங்கள். He is ready to give it to you. அவர் உங்களுக்கு அதை தர தயாராக He is இருக்கிறார். ready to answer your prayers. அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர தயாராக இருக்கிறார். This is a season of prayer answering God. இந்த காலகட்டம் தான் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் காலம். In 2026 in the month of May on 24, 24ஆம் தேதி மே மாசம் 2026ஆம் ஆண்டிலே God wants to make a covenant with you. தேவன் உங்களோடு ஒரு சத்தியத்தை செய்ய விரும்புகிறார். That covenant is nothing but my my daughter, whatsoever you asked in the name of Jesus, your Lord is going to make as an answerable year and the season for you. அந்த சத்தியம் என்னவென்றால் என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்து முடிப்பேன் என்று தேவன் உங்களுக்கு இந்த நாளிலும் சத்தியமாய் சொல்லுகிறார். Say boldly, நீங்கள் வைராக்கியமாய் சொல்லுங்கள், I can do all things through Jesus Christ who can strengthen நான் me. எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்தும் பொழுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ. Hallelujah. 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 Such a way the Lord is going to bless you. அவ்விதமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Jesus Christ will strengthen you. இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். How he will strengthen you? அவர் எப்படி உங்களை பலப்படுத்துவார்? Through his word, அவருடைய வார்த்தை மூலமாய், through his blood, அவருடைய இரத்தம் மூலமாய், through his flesh. அவருடைய மாம்சம் மூலமாய்.
That's what we should come and participate in the Holy Communion. அதனால் தான் நாங்கள் திருப்பந்தியிலே வந்து பங்கு பெற வேண்டும். And secondly, we should come to listen the word of God. இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து இந்த இடத்திலே நாங்கள் வர வேண்டும். My dear people of God, எனக்கு அன்பான தேவ ஜனமே, in a week there are 7 days. ஒரு கிழமையிலே 7 நாட்கள் உள்ளது. If you eat one day and missing 6 days, what will happen for நீங்கள் you? அந்த 7 நாளிலும் ஒரு நாள் மட்டும் உணவுண்டு விட்டு மிச்ச 6 நாளும் தவற விட்டீர்கள் என்றால் என்ன ஆகும்? You will so weak. நீங்கள் பலவீனனாகி விடுவீர்கள். There is a spiritual man as well as physical man and woman. ஒரு மாம்சீக மனுஷனும் மனுஷியும் இருக்கிறார்கள், ஆத்மீக ரீதியாக மனுஷனும் மனுஷியும் இருக்கிறார்கள். The spiritual man and woman should be strengthened. You should read the word every day as if like you eat the food every day. இந்த ஆத்மீக மனுஷனும் மனுஷியும் பலப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். Take a decision. நீங்கள் இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். Lord, give me the grace to read the word. தேவனே எனக்கு கிருபையை தாருங்கள் உம்முடைய வார்த்தையை வாசிப்பதற்கு. Give me the grace to participate in the Holy Communion. உம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு எனக்கு ஒரு கிருபையை தாருங்கள். First point. முதலாவது காரியம், God the Father will strengthen you. பிதாவாகிய தேவன் உங்களை பலப்படுத்துவார். Secondly, Jesus Christ will strengthen you. இரண்டாவது இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். And third one, மூன்றாவதாக Holy Spirit will strengthen. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். You can do all things to the Holy Spirit who strengthen you. நீங்கள் உங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியின் மூலமா எல்லாவற்றையும் செய்ய முடியும். See, normally when people wake up in the morning, they want to drink a hot coffee or hot tea. வளமையாக அதிக ஜனங்கள் காலையில் எழும்பினால் உடனடியாக ஒரு காஃபி குடிக்க வேண்டும். Because the heat that comes inside us, it gives a super energy to do the work. ஏனென்றால் அந்த சூடான பானம் நாங்கள் பருகும் பொழுது எங்களுக்கு அந்த சூடு எங்கள் உடம்பிலே தெரிந்து எங்களுக்கு வேலைகளை செய்ய உதவியா இருக்கும். How many of you see the rocket? எத்தனை பேர் நீங்கள் ராக்கெட் பார்த்திருக்கிறீர்கள்? When the fire push up in the base, it start to fly. அந்த ஏவுகணையை அந்த ஏவுகணைக்கு அடியிலே அந்த நெருப்பு புறப்படும் பொழுது அந்த ஏவுகணை மேலே எழும்பி போகும். Every vehicle you could see the vapor come out of from the base of the car. It is a fire is burning up in the place. ஒவ்வொரு வாகனத்திலேயும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சைலன்ஸ் எக்ஸாஸ்ட் பைப்ல இருந்து அந்த புகை வரும், அதுதான் அந்த வண்டி செல்வதற்கான அடையாளம். Who is the Holy Spirit? யார் பரிசுத்த ஆவியானவர்? He always give the fire in our life. அவர்தான் எங்கள் வாழ்க்கையிலே அந்த நெருப்பை அந்த அக்கினியை தரக்கூடிய ஒரு He நபர். always give a power in our life. அவர் எங்கள் வாழ்க்கையிலே வல்லமையை தரக்கூடிய ஒரு நபர். We all have a cell phone. எங்கள் எல்லோரிடம் செல்போன் இருக்கிறது. 1,000 pounds, 700, 800 pounds. 1000 pounds, 700 pounds. The value of cell phone. அந்த செல்போனின் பெறுமதி, கையடக்க தொலைபேசியின் பெறுமதி. But if you don't have 50 pounds charger, that cell phone is waste. ஆனாலும் உங்களிடம் 50 பவுனுக்கு பெறுமதியான ஒரு சார்ஜர் உங்களிடத்தில் அந்த கையடக்க தொலைபேசிக்கு இல்லை என்றால் அந்த தொலைபேசி வீணாய் போய்விடும். You may have a quality phone in your hands. உங்கள் கைகளிலே ஒரு நல்ல போன் தொலைபேசியை நீங்கள் வைத்திருக்கலாம். But if you don't have a less amount of pounds of charger to charge the phone, that phone is empty and waste. உங்களிடம் அந்த சார்ஜரை பணம் செலுத்தி சார்ஜர் வேண்டி அந்த சார்ஜரை நீங்கள் செலுத்தாவிட்டால் அந்த தொலைபேசி வீண் வைத்திருப்பது. I can say simply dead cell phone. நாங்கள் அதை இலகுவாய் சொல்லிவிடலாம், மரித்த தொலைபேசி என்று. You may be a Christian, you may be a prayer warrior, you may be a Bible reader, you may be a worshipper, but if you don't receive the power of the Holy Spirit, fill in the blanks. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆராதனை வீரனா இருக்கலாம், நீங்கள் ஒரு போதகரா இருக்கலாம், நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களிடம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லை என்றால் how you are? நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? Think about it. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். It's like a dead cell phone. அதுவும் ஒரு மரித்த தொலைபேசி போலத்தான். But if you are anointed by the Lord, ஆனாலும் நீங்கள் தேவன் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டால் you will translate like him. நீங்கள் இவரை போல மொழிபெயர்ப்பீர்கள். They do worship like them. நீங்கள் அவர்களை போல பாடி துதிப்பீர்கள். Because that's an anointing will teach you. ஏனென்றால் அந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். All glory to God. எல்லா துதிகன மகிமையும் தேவனுக்கு மாத்திரமே. The 120 people is the first power ministry. 120 பேர் மாத்திரமே முதலாவதாக வல்லமையான ஊழியம் செய்தார்கள். Today what is the day? இன்றைக்கு என்ன நாள்? Day of Pentecost. இன்னைக்கு பெந்தெகோஸ்தின் நாள். Pentecost Sunday. இன்னைக்கு பெந்தெகோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை. We have a lot of celebrations in Christian communities. எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே अनेक கொண்டாட்டங்கள் இருக்கிறது. Mostly we well known about Easter, Good Friday and Christmas. எங்களுக்கு உயிர்த்தெழுந்த நாள், பெரிய வெள்ளி மற்றும் கிறிஸ்மஸ் மாத்திரமே எங்களுக்கு தெரியும். But according to Jews customs there are so many celebrations. ஆனாலும் யூதர்களின் பாரம்பரியத்தின் வைத்து பார்த்தால் अनेक கொண்டாட்டங்கள் இருக்கிறது. But the revival day is a Pentecost day. ஆனாலும் எழுப்புதலின் நாளோ பெந்தெகோஸ்து நாளா இருக்கிறது. All the way from India I am been here to revive the church as a
revival church. இந்தியா தேசத்திலிருந்து இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் இந்த இடத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு. This is the day of Pentecost and revival for the Jesus Lives Ministry. Jesus Lives Ministryக்கு இந்த நாளிலே தான் எழுப்புதலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்படுற நாளா இருக்கிறது. All glory to God. எல்லா துதிகன மகிமையும் தேவனுக்கே. 120 people received the power of God. 120 பேர் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். They became a revivalist. அவர்கள் எழுப்புதல் வீராங்கனையாய் மாறினார்கள். They carried the mantle of the Holy Spirit to shake the world for the glory of God. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் தலைக்கவசத்தை கொண்டு சென்று உலகம் முழுவதும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணினார்கள். By the shadow of the Peter, sick people are healed. பேதுருவின் நிழல் தொட்ட ஜனங்கள் சுகமானார்கள். By the handkerchief of Paul, sick people are healed. அந்த பவுல் பயன்படுத்திய கை துண்டை தொட்ட ஜனங்கள் சுகமானார்கள். When Paul stretched the arms and prayed, people filled with the power of the Holy Spirit. அப்போஸ்தலர் பவுல் தான் கரங்களை நீட்டி ஜனங்களுக்காக ஜெபம் செய்த பொழுது ஜனங்கள் ஆவியானவர் மூலமாய் நிரப்பப்பட்டார்கள். When Peter was preaching the gospel, 3000 people are saved. பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து பேசும் பொழுது 3000 ஜன கூட்டங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். It is the power of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. If you go and ask Peter, நீங்கள் போய் பேதுருவிடம் கேட்டால், which medical college you did MBBS? நீங்கள் எந்த பாடசாலையிலே எந்த மருத்துவ கல்லூரியிலே போய் உங்களுடைய டிகிரியை செய்தீர்கள் என்று கேட்டால், how people are healed? எப்படி இந்த ஜனங்கள் சுகமானார்கள்? He says power ministry of Holy Spirit. அவர் சொல்லியிருப்பார் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் ஊழியம் என்று. The fisherman became a doctor. ஒரு மீனவன் மருத்துவராய் மாறிவிட்டார். Let me tell you, the fisherman became a doctor. ஒரு மீனவன் மருத்துவராய் மாறிவிட்டார். How? எப்படி? That is the power of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. The Peter can say, I can do all things through Holy Spirit who strengthening me to do that. பேதுரு சொல்லி இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியமா இருக்கும் என்று. See, he never went to any secular college. பாருங்கள், அவர் எந்த ஒரு பாரம்பரிய கல்லூரிக்கும் போகவில்லை. Peter is not a lecturer. அவர் ஒரு பாடலாசிரியர் இல்லை. He is not a teacher. அவர் ஒரு ஆசிரியர் இல்லை. He not eloquent in speech. அவர் பேசுவதிலும் திறமைசாலி இல்லை. He is not a man how we dress. அவர் ஒரு நல்ல உடுத்துக்கூடிய ஒரு மனிதனும் அல்ல. I think you don't have a perfume also. அவரிடம் ஒரு நல்ல பெர்ஃப்யூம் கூட இருக்கவில்லை. வாசனை திரவியம் கூட இருக்கவில்லை. He is ordinary man. ஒரு சாதாரண மனிதன். Because he is a fisherman. ஏனென்றால் அவர் ஒரு மீனவன். When you go and see shore, you could see how the fisherman lives. நீங்கள் ஒரு கடற்கரைக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மீனவன் எப்படி வாழ்வான் என்று உங்களால் காண முடியும். Sorry to say, now the development is there. இப்படி சொல்வதற்கு மன்னிக்கவும், ஆனால் இந்த காலகட்டத்திலே எல்லாம் முன்னேறி விட்டது. But I'm talking about 2000 years. நான் பேசுவது 2000 வருடங்களுக்கு முன்பதாக. Think about the life of Peter. பேதுருவின் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். But you know, ஆனால் நீங்கள் அறிவீர்கள், the first after finishing power ministry of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான ஊழியத்தை செய்து முடித்த பிறகு he became a leader. அவன் ஒரு தலைமைத்துவத்தில் தலைவனாய் மாறிவிட்டான். Not for few people, thousands people to அவன் ஒரு சிறு ஜன கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு 1000 ஜன கூட்டத்துக்கு தலைவனாய் மாறிவிட்டான். For example, now the few hundreds people are here. ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் இங்கே இருக்கிறீர்கள். Power is cut off. இங்கே வல்லமை இல்லை. Power supply. Electricity. மின்சாரம் இல்லை. What we will do? நாங்கள் என்ன செய்வோம்? 300 people are here. 300 பேர் இங்கே இருக்கிறார்கள். Okay, let me try and preach without mic. பரவாயில்லை, நான் மைக் இல்லாமல் நான் பேச முயற்சி செய்கிறேன். If thousands people are there, 1000 ஜனம் இருந்தால் what we will do? நாங்கள் என்ன செய்வோம்? We'll think. நாங்கள் சிந்திப்போம். But Peter is not so. ஆனாலும் பேதுரு அப்படி சிந்திக்கவில்லை. He don't have a mic. அவரிடம் ஒலிவாங்கி இல்லை. He don't have a power supply. அவரிடம் மின்சாரம் இருக்கவில்லை. Bible says he preached for the 3000 people. வேதம் சொல்லுகிறது அவன் 3000 ஜன கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணினான் என்று. When? எப்பொழுது? After fasting. உபவாசம் செய்ததுக்கு பிறகு. 50 days of fasting was preaching. 50 நாள் உபவாசம் பண்ணினதுக்கு பிறகு 3000 ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணினான். If you ask some brother and sister, நீங்கள் சில சகோதர சகோதரிகளிடம் போய் கேட்டீர்கள் என்றால், what happened? You feel very dull. What happened? என்னாச்சு, ரொம்ப பலவீனமா இருக்கீங்க? Oh, I am fasting, brother. நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கேன். I am fasting. இன்னைக்கு நான் உபவாசம். But Peter, when you ask him, ஆனாலும் பேதுருவிடம் நீங்கள் போய் கேட்டீர்கள் என்றால், you are preaching for 3000. நீங்கள் எப்படி 3000 ஜனத்துக்கு பிரசங்கம் I am பண்ணுகிறீர்கள்? also fasting. நானும் உபவாசம் செய்கிறேன். When we asking why you are so weak, நாங்கள் போய் கேட்கும்போது ஏன் நீங்கள் பலவீனமா இருக்கிறீர்கள் என்று, நான் fasting இருக்கேன். But when Peter was preaching, ஆனாலும் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி நீ பேசுகிறாய்? I am fasting. நான் உபவாசம் இருக்கிறேன். What is the difference? இதுல என்ன வித்தியாசம்? He was fasting with the power of the Holy Spirit. அவன் உபவாசம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை மூலமாக உபவாசம் பண்ணி வந்தான்.
The power of the Holy Spirit is manifesting in the life of Peter to preach the gospel for the kingdom of God. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பேதுருவின் வாழ்க்கையிலே இருந்தது. அவன் தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷம் பண்ணுவதற்கு. All glory to God. எல்லா துதியும் தேவனுக்கே. Today this morning, இந்த காலை நேரத்திலும் maybe pastor may not give a biryani, tea, coffee for you. உங்களுக்கு போதகர் பிரியாணியோ தேநீரோ தராமல் இருக்கலாம். But the heavenly Father going to give the Holy Spirit to you. ஆனாலும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தர போகிறார். Hallelujah. Hallelujah. இயேசு நல்லவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமா. Let us all give a big round of applause. Rabashiki. The first point. முதலாவதாக, you can do everything to the heavenly Father who strengthen you. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியமா இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது. Heavenly Father will strengthen you. பிதாவாகிய பரலோகத்தின் தேவன் உங்களை பலப்படுத்தும் பொழுது. You can do everything through Jesus Christ who can strengthen you. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியமா கூடும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பலம் இருக்கும் பொழுது. Third one, you can do everything the Holy Spirit you can strengthen you. மூன்றாவதாக நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியமா இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது. Second, you can do every through angel of God who can strengthen you. இரண்டாவதாக நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியமா இருக்கும் தேவனுடைய தூதர்கள் உங்களை பலப்படுத்தும் பொழுது. How many of you people believe angels are alive? எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீர்கள் தூதர்கள் வசிக்கிறார்கள் என்று? Hallelujah. 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 தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிதான் எலியா, This is how Elijah, சூரஜ் செடியின் கீழ் தூங்குறார். he's sleeping under the mulberry bush. Yes. He was praying to God, take away my life, I don't want to live anymore. அவர் தேவனை குறித்து ஜெபம் செய்கிறார். ஓ ஆண்டவரே என் வாழ்க்கையை எடுத்து விடுங்கள், நான் வாழ விரும்பவில்லை என்று. He was lying down in the broom tree and asking God to take away his life. அவர் அந்த மரத்துக்கு அடியிலே படுத்து தேவனிடம் முறையிடுகிறார், என் வாழ்க்கையை எடுத்து விடுங்கள் என்று. சில நேரத்துல நம்மளும் சொல்றோம்ல, ஆண்டவரே எனக்கு வாழவே பிடிக்கல, நான் எதுக்காக நாங்க இருக்கணும் நம்ம சொல்றோம். But at times he also used to complain to the Lord saying, oh Lord, I don't even like to live this life, why do I even live? எல்லாமே இருந்தும் கூட நான் அனாதை போல இருக்கேன். Even if I have everything, I still feel like an orphan. என்னை நேசிக்க யாருமே இல்ல. There is no one to love me. இந்த உலகமே அன்புக்காக ஏங்குது, ஆனா என்ன நேசிக்க யாருமே இல்ல. This whole world is longing for love, but there is no one to love me. பணம் இருந்தா தான் மதிப்பு, பணம் இல்லனா மதிப்பு இல்ல. People will only respect you if you have money. If you don't have money, then they're not going to respect you. கஷ்டமா இருக்கும்போது நேரத்துல நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன், ஆனா என் கஷ்டத்துல யாருமே உதவி செய்யல. In the time of my hardship, I've helped everyone else, but when I'm in a hardship, there is no one to help me. என் பிள்ளைங்க ஒரு அன்பா ரெண்டு வார்த்தை என் கூட பேச மாட்டாங்க. My children are not even speaking two lovable words with me. நான் எப்படிலாம் வளர்த்திருப்பேன் என் பிள்ளைங்க. How would I have raised them? எப்படிலாம் நான் பாதுகாத்திருப்பேன். How would I have protected them? இன்னைக்கு எல்லாரும் இருந்த சூழ்நிலை நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். But now I have been pushed away by everyone. என்ற ஒரு மனவேதனையோட நீங்க இருக்கலாம். So you could be with a pain in your heart in that way. தீர்க்கதரிசி. Elijah is a mighty prophet. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர். He is a man of God who brought fire from heaven. பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டவர். He is the one who destroyed the prophet Baal. ஆனால் சூரஜ் செடி கீழாக இருந்து அவர் ஜெபம் பண்றாரு, எனக்கு வாழவே பிடிக்கல, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. But now he is going under the broom tree and he is praying, oh Lord, I don't want to live this life, take me off. நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு என்ன கூட்டி போய்டுங்கப்பா. Many of us will say, oh Lord, take me away from this place. இந்த மனுஷனை பார்க்க எனக்கு பிடிக்கல. Oh Lord, I don't want to see this person. இந்த மனுஷியை பார்க்க பிடிக்கல. I don't want to see this woman. இந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல. Oh Lord, I don't want to do this work. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மெசேஜ் உங்களுக்கு தான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க மெசேஜ் உங்களுக்கு தான் சொல்லுங்க. சில நேரத்துல சொல்லுவோம், இந்த வேலை செய்ய பிடிக்கல. Oh, at times he used to say, I don't like to do this work. இந்த சம்பளம் எனக்கு பத்தல. Oh, this salary is not enough for me. நான் படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்கல. I didn't get a job what I studied for. என்னடா லைஃப் இது? What type of a life is this? வந்தவலாம் நல்லா இருக்கறான். The people who came, they are all living a good life. வருஷமா இருக்கறேன், ஒண்ணுமே நல்லா இல்ல. I'm living here for so long and nothing is going right. ஏதோ வெளியில தான் சூட் போட்டுக்கறேன், ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல ஒண்ணுமே இல்ல. I'm just wearing a suit outwardly. If you look at my bank account, there's nothing. என்னடா லைஃப் இது? What type of a life is அப்படி this? நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். So you could be weary in this way. எலியா சோர்ந்து போயிருந்தார். Elijah was weary as well. பாருங்க, சில நேரம் நம்ம சோர்ந்து போயிருப்போம், அந்த நேரத்துல தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். Look, at times when we are weary, that is the moment the Lord will strengthen us. Elijah never knew the angel of God is going to come and to strengthen him. எலியா அறியவில்லை தேவனுடைய தூதர் வந்து தன்னை பலப்படுத்த போகிறார் என்று. பாருங்க, சில பேர் நம்ம ஹெல்ப் கேட்போம். Look, at times we will ask help from people. அவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா? You know what they will say? ஐயோ ரொம்ப நேரமாகுமே. Oh, it will take too long, isn't it? என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு ரொம்ப தூரமா இருக்கு. It's a far distance from my house and your house. ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு For a small help, டைம் பாப்பாங்க, நேரத்தை பாப்பாங்க. they start calculating time.
தேவதூதன் டைமை பார்க்கல, நேரத்தை பார்க்கல. But the angel of God did not look at the time or the நான் இந்தியால period. இருந்து வந்திருக்கிறேன். I've come from India. பார்த்தா 9000 kilometers. If I look at it, it's 9,000 kilometers. பரலோகம் எத்தனை கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? Can you say how many kilometers அந்த heaven? கிலோமீட்டர்ல இருந்து தூதன் வந்தான். But from that kilometer the angel of the Lord came. எதுக்கு எலியா ஆஃபரிங் கொடுக்க போறாரா? Why is Elijah going to give him offering? ஒண்ணுமே கிடையாது. No, there's nothing. மரிச்சு போனன் சோர்ந்து போயிட்டான். He's dead and he's like a dead man. He's அவனை weary. பலப்படுத்தும்படி, In order to strengthen him. நல்ல கவனிங்க. Pay close attention. To strengthen him, அவரை பலப்படுத்துவதற்காக all the way from heaven, பரலோகத்திலிருந்து angel came to strengthen him. தேவனுடைய தூதர் வந்தார் அவரை பலப்படுத்துவதற்கு. இப்போ எல்லாம் முடிச்சு ஒன்னு பிரியாணி சாப்பிட போறோம் இல்ல சிக்கன் சாப்பிட போறோம். Now after everything is concluded, either we are going to have chicken or biryani. சில பேர் காலையில சாப்பிட்டீங்களான்னு தெரியல. I don't know if many of you have ate in the morning. வரும்போது தூக்கத்தோட தான் வந்திருப்பீங்க. Most of you would have come here sleepy. இதுல வேற கால் மணி 20 மணி நிக்க வச்சிட்டாங்க வேற. And in this they made you stand 20 to 15 minutes. அது வர டயர்ட் ஆயிடுச்சு. So that made you tired as well. பாஸ்டர் உட்காருன்னு சொன்னபோது தான் நிம்மதியாச்சு. Only when the pastor said sit down, I was relieved. கர்த்தர் பார்க்கறார், உன் நினைவுகள் எல்லாம் பார்க்கறார். So the Lord is looking at your thoughts. உன் நினைவெல்லாம் அவருக்கு தெரியும். The Lord knows all your thoughts. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே There கிடையாது. is nothing hidden in the sight of the Lord. இயேசு நல்லவர் எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you say that Jesus is good? அப்போ இந்த எலியா சூரச் செடி கீழாக சோர்ந்து போய் இருக்கிறார். So now this Elijah is sleeping under the broom tree. He's tired. பாருங்க, இன்னைக்கு மினரல் வாட்டர் வாங்குறோம். So look, in the present time we buy mineral water. ஏன் மினரல் வாட்டர் வாங்குறோம்? Why do we buy mineral water? அது நல்ல பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். It's a purified water. நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. It's good for our health. அத சாப்பிட்டா கூட கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. But even if you drink it, you're going to have kidney failure. அதுலயும் வைரஸ் கிருமிகள் இருக்கு. Even in that there are tiny. என்னதான் நீ வாங்குனாலும், என்னதான் இது மினரல் வாட்டர், என்னதான் பியூரிஃபிகேஷன் ஆலும், ஏதோ ஒரு sickness நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. No matter what type of purification process it goes through, when you consume it, you're having a sickness and it's harmful. சரி, தண்ணி குடிச்சிரீங்க. Yes, you consume the water. வாங்கி தண்ணி குடிச்சிரீங்க. You bought the bottle and drank the water. திருப்பி 2 மணி நேரம் திருப்பி தண்ணி குடிப்பீங்க. Now after 2 hours you'll still drink water. திருப்பி ஒரு ஈவினிங் தண்ணி குடிப்பீங்க. Even in the evening you'll drink water. ஆனா But still, முதல்ல ஒரு வாட்டர், first time water, அதுக்கு ஒரு பேர் வைக்க போறேன். a name I'm going to keep it. ஏஞ்சல் வாட்டர். எப்படி இருக்கு பாஸ்டர்? Angel water. ஏஞ்சல் வாட்டர். Angel water. அந்த வாட்டரை கொண்டு வந்து ஒரு ஏஞ்சல். So the person who bought that water is an angel. பாருங்க, இந்த தண்ணியை நம்ம குடிச்சா மறுபடியும் தாகம் கிடைக்குது. Look, if you drink this water you'll feel thirsty again. ஆனா தேவதூதன் கொண்டு வந்த தண்ணியை சாப்பிட்ட எலியா 40 நாள் இரவும் பகலும் நடந்தானா. But the water that was brought by the angel of the Lord, when Elijah drank it, he walked for 40 days and night. எவ்வளவுப்பட்ட ஸ்ட்ரெngth பாத்தீங்க. Look how strong it is. எலியாவை கேளுங்களா, எலியா எப்படி நீ 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்தீனா? If you go and ask Elijah, oh Elijah, how did you walk 40 days day and night? சொல்லுவான், பால், Elijah would have said, Paul, I can do all things through the angel who strengthened me. then அவர் சொல்வார், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனுடைய தூதர் இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியமா இருக்கும் என்று. தேவதூதனுடைய பலன். ஹalleluya. So the strength of the angel. அப்ப பாருங்க, தேவதூதனை கர்த்தர் அனுப்பி பலனை தருகிறார். So look, the Lord is sending his angel and strengthening this person. அதே போல ஒரு அடைய கொடுத்தாங்க, கேக். And in that same time they gave him a cake. அந்த கேக்க சாப்பிட்டு கூட ஒரு பலனோட 40 நாள் நடந்தார். So even after consuming that cake he was able to walk 40 days and night with strength. நம்மலாம் ஒரே ஒரு நாள் தான் கேக் கொடுப்போம். But us, we will just have cake one day on Christmas. Brother, na wish you happy Christmas. Brother, wish you a happy Christmas. அந்த கேக் கூட கொடுப்போம். So we'll give that cake. ஆனா ஏஞ்சல் கொடுத்த கேக் எப்படிப்பட்ட கேக் பாத்தீங்களா? But look at the cake that was given by the angel of the Lord. Strengthening cake. So that's the cake that strengthens you. Strengthening cake. That's the cake that strengthens you. அத சாப்பிட்ட எலியா இரவும் பகலுமாய் 40 நாட்கள் நடந்தார். So the Elijah who consumed that cake, he was able to walk continuously for 40 days and night. நானும் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். I also have come from Chennai. உங்களுக்கு கேக் எல்லாம் வாங்கிட்டு வரல. I didn't buy you any cake. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு But வந்திருக்கேன். I have brought you the word of the Lord. நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஸ்ட்ரெngth ஆகும்னு. I believe that this word will strengthen you. Hallelujah. 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 இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். சொல்லுவோம், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பாடுவோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. எஸ் லார்ட். கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட சொல்லுவோம். வல்லமை வல்லமை தாருமே, yes Lord, தேசத்தை உமக்காய் கலக்கிட ஜீசஸ், அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. கரங்களை தட்டி அப்பாவை பயன்படுத்துவோம். Let us all give a big round of applause and give glory to the Lord. God the Father will strengthen you. பிதாவாகிய தேவன் உங்களை பலப்படுத்துவார். Jesus Christ will strengthen you. இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். Holy Spirit will strengthen you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். Angel of God strengthen you. தேவனுடைய தூதர் உங்களை பலப்படுத்துவார்கள். Finally, இறுதியாக word of God will strengthen you. தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். Heaven and earth will pass away, but his word will never pass. வானம் பூமியும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாயாது. Isaiah 55:11 says his word will never return void. ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை மாறாது என்று. Matthew 8 we could read the man called centurion. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு ஒரு மனிதன் ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து வாசிக்க கூடுமா இருக்கும். Under him 100 people are working. அவருக்கு அடியில் அவருக்கு கீழே 100 ஜனம் வேலை செய்கிறார்கள். He was a busy man. அவர் ஒரு மிகவும் வேலை செய்கிற ஒரு மனிதன். But his fellow worker was not well. ஆனாலும் அவருடைய அயலத்தான் அவருடைய ஒரு வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறார். He approached to the many people but there is no healing for his. அவர் அநேக ஜனங்களை தேடி போனார், அங்கேயும் சுகம் கிடைக்கவில்லை. But finally hear about Jesus. ஆனாலும் அவருக்கு இறுதியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு செய்தி வருகிறது. He was so eager to see him. அவர் மிகவும் வாஞ்சையா இருந்தார் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு. When he were near to Jesus, அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகே சென்ற பொழுது he said, அவர் சொன்னார், Lord, I am not worthy to call to invite my home. ஆண்டவரே உம்மை என்னுடைய வீட்டுக்கு வரவேற்பதற்கு நான் தகுதியற்றவன். You speak one word. நீர் ஒரு வார்த்தை சொல்லும். You speak one word. நீர் ஒரு வார்த்தை சொல்லும். Centurion knew it. I can do all things through the word of God who can strengthen me. அந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்திருந்தான் தேவனுடைய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாய் நான் எல்லாவற்றையும் செய்ய சாத்தியம் உண்டு என்று. So he said, Lord, speak one word. ஆகையால் அவர் சொன்னார், ஆண்டவரே ஒரு வார்த்தையை பேசும். How many of you know email? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இமெயிலை குறித்து It தெரியும்? will transfer the data from one place to another place with a fraction of a second. ஒரு சில வினாடிக்குள்ளே ஒரு செய்தியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லும். But the word of God is so more powerful than email. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையோ அந்த இமெயிலையும் விட வல்லமையானது. Hallelujah. 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 It will more powerful than WhatsApp. அது வாட்ஸ்அப்பை விட பலமானது. It's more powerful than Instagram. இன்ஸ்டாகிராமை விட வேகமானது. Because it can reach to the million seconds to the people. ஏனென்றால் அந்த வார்த்தை ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே ஜனங்களை தொடும். Jesus never seen the appearance of that man. இயேசு கிறிஸ்து அந்த மனிதனின் வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை. Short or tall, back or color, he never seen anything. அவர் குள்ளமானவரோ உயரமானவரோ அவர் கருப்போ சிகப்போ என்று பார்க்கவில்லை. He said, அவர் சொன்னார், according to your faith, உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி let it be so. அப்படியே ஆகட்டும். Today in this meeting, இந்த கூட்டத்திலே இன்று somebody you got sick. உங்களுக்குள்ளே ஒருத்தர் பலவீனமா இருக்கிறீர்கள். You may have a knee pain. உங்களுக்கு ஒரு முழங்கால் வலி இருக்கலாம். You may have a giddiness. உங்களுக்கு தலையிலே வலி இருக்கலாம். You may have some high issues. உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். You may have like a food you're taking the tablet. நீங்கள் சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். Let me tell you today, நான் உங்களுக்கு இந்த நாளும் the சொல்லுகிறேன், word of God is going to heal you. தேவனுடைய வார்த்தை உங்களை சுகமாக்க போகிறது. The word of God going to set you free. தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்க போகிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, if you know the truth will set you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. If the Son of God set you free, indeed you will be free. குமாரன் விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தான் அனுப்ப போகிறார். And today the Lord is going to strengthen you and send you away. நீங்க பலத்தோட தான் போக போறீங்க. You are going to go with strength today. உங்க வியாதிகள் எல்லாம் தொட்டு சுகமாக்க போகிறார். All your diseases the Lord is going to touch and heal. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை? How many of you believe the redemption? தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே.
மாறுமே, எல்லாம் மாறுமே, எல்லா வியாதிகள் மாறும், all the diseases will change, எல்லாம் மாறுமே. நல்லா கேளுங்க, all pay close attention. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, some people will say, எங்க போறீங்க? where are you going? டாக்டர் கிட்ட போறேன். I'm going to the doctor. Yeah. Why are you going? கைராசியான டாக்டர். He's a very lucky doctor. அந்த டாக்டர் பேர் என்னது? What's the doctor's name? கைராசியான டாக்டர். He's a lucky doctor. சில பேர் சொல்லுவாங்க, some people will say, எங்க நான் ஜுரத்தோட ஹாஸ்பிடல் போனேனா, oh, I went with fever to the hospital. டாக்டர் பார்த்தானா ஜுரம் போயிடுச்சு. When I looked at the doctor, my fever went away. சொல்லி கேட்டிருக்கிறேன் நான். I've heard people say this. ஒரு டாக்டர் பாக்கும்போதே ஜுரம் போகுதுனா, if a doctor lays sight on you and the fever can go away, இயேசுவை பார்த்தா என்னென்னலாம், if you see Jesus, what will happen? டாக்டர் தொட்டா வியாதி தான் போகும். So if the doctor touches you, only the disease will leave you. என் ஆண்டவர் தொட்டா வாழ்க்கையே மாறுங்க. But if my ஹalleluya. Jesus touches you, your life will change. எல்லாம் மாறுமே, சொல்லுவோம், மாறுமே, எல்லாம் மாறுமே, மறையுமே, மறையுமே, எல்லாம் உன் கவலை எல்லாம் மறையும். ஆமென். All your sadness will change. மறையுமே, எல்லாம் மறையுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா, பக்கத்துல பா சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்க சொல்லுங்க பாக்க. So look at the people next to you and say, smile for a bit. ஏனா இன்னைக்கு எல்லாம் மாற போகுது. ஹalleluya. Why? Because everything is going to change Hallelujah. today. Hallelujah. இன்னைக்கு எல்லாம் மறைய போகுது, மாற போகுது. Everything is going to change and everything is going to change. பலத்தோட போறீங்க. ஹalleluya. You're going to go with strength. மாறுமே, எல்லாம் மாறுமே, ஆமென். மறையுமே, எல்லாம் மறையுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா, இயேசுவே, இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. Yes Lord, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி என்னை தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி என்னை தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கர்த்தாய் எந்தன் கதறல் சொல்லுவோம். எல்லாம் மாறுமே, ஆமென். மாறுமே, எல்லாம் மாறுமே. கர்த்தர் Lord, இந்த அன்பு சகோதரரை பார்த்து He's சொல்லுகிறார், looking at this wonderful brother and saying, ஒரு காலத்துல உங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா at இருந்தது. one point in your life was completely different. பயங்கர கோபம் வரும். He'll be very angry. He'll get very நினைச்சிட்டு angry. சாதிக்கணும்னு நினைப்பீங்க. He'll always be eager to do what he wants to do. He will not fear anyone. அப்படிதான் நீங்க இருந்தீங்க. That is how you were. ஆனா கர்த்தர் தொட்டாரு. But the Lord touched உங்க you. வாழ்க்கையை மாத்திட்டார். ஹalleluya. Now he changed your life. மாறுமே, எல்லாம் மாறுமே, மறையுமே, எல்லாம் மறையுமே, சொல்லுவோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா, இயேசுவே, இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. The blue color saree sister. The lady who is wearing the blue color saree. கர்த்தருடைய வார்த்தை வருது. The word of the Lord is coming. நீங்க போகிற பாதை ஆண்டவர் பார்க்கிறார். The Lord looks at the pathway you're going. கடினமான பாதைக்குள்ள நீ போயிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். The Lord is seeing that you're going in a hardship. சொல்றீங்க, அப்பா நீங்க இல்லனா நான் இல்ல ஆண்டவரே. You're saying, Lord, without you I'm nothing. நீர் தகப்பனா இருக்கிறீர். You're my father. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I love you. என் வாழ்க்கையில என் கூட இருங்க ஆண்டவரே. Oh Lord, stay with me in my life. என் வாழ்க்கையில நீங்க இருங்க அப்பா. Oh Lord, stay with me in my life. கண்ணீர் விட்ட நாட்கள், There are times where you shed tears. தனிமையாய் இருக்கிற In சூழ்நிலைகள், the times when you were lonely. இயேசு எல்லாவற்றையும் So பார்க்கிறார். Jesus sees everything. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. So today the word of the Lord உன் is coming. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் வர The நாட்கள் Lord is வந்து going to turn your விட்டது. sorrows into happiness. தேவன் உன் தேவைகளை சந்திக்க The Lord போகிறார். is going to fulfill your உன் needs. வருமானங்களை ஆசீர்வதிக்க The Lord is போகிறார். going to bless your financial உனக்கு ஒரு situation. பெருக்கத்தை கொடுப்பார். The Lord will give you a family. அநேகருக்கு நீ உதவி செஞ்சிருக்கிற. So you have helped many people. அநேகருக்கு உதவி You செஞ்சிருக்கிற. have helped many people. ஆனா உன்னுடைய சூழ்நிலை யாருக்கும் உதவி செய்யல. But in your situation no one helped you. எல்லாரும் நம்பி ஏமாந்து போயிருக்கிற. So you've been deceived by many கர்த்தருடைய people. வார்த்தை வருது. The word of the Lord is coming. இன்று முதல் கொண்டு உன்னை கர்த்தர் நடத்துவார். From today onwards the Lord will guide மாறுமே, you. எல்லாம் மாறுமே, மறையுமே, எல்லாம் மறையுமே,
தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா. இயேசுவே இயேசுவே நீ தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே. And the white color sister, hallelujah, stand up. Yes, stand up, hallelujah. This sister, hallelujah, unga பக்கத்துல இருக்கு. Hallelujah. Rabashike ribala rabashike. கர்த்தர் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். I'm able to see the Lord touch you. இந்த ஊழியத்துல, in this ministry, பாஸ்டரோடு இணைந்து, along with the pastor mother, நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. You are going to do the ministry. உங்களுக்கு ஜெபிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார். The Lord is going to give you the spirit for prayer. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவள மாற்ற போகிறார். The Lord is going to turn you into fishers of men. மேல ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். I'm seeing the anointing on you. கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறேன். I'm seeing the anointing of the Lord on you. பெற்றுகொள் பாபா, பெற்றுகொள் கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். இப்போது வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தொடுவதற்காக நன்றி, கர்த்தர் தொடுவதற்காக நன்றி. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இறங்குவதாக. மாறுமே, எல்லாம் மாறுமே, மறையுமே, எல்லாம் மறையுமே. சொல்லுவோம், மாறுமே, எல்லாம் மாறுமே, மறையுமே, மறையுமே. சிஸ்டர் hallelujah rabalania. Thank you Lord. உங்கள் கால்களை கர்த்தர் தொடுகிறார். The Lord is touching your legs. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் உங்களை விட்டு நீங்கி போகிறது. All the spirit of weakness is leaving you. பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். right now வல்லமை பாய்வதாக. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய சக்கினா மகிமை இறங்குவதற்காக நன்றி. fill Lord. மாறுமே, எல்லாம் மாறுமே, மறையுமே, எல்லாம் மறையுமே. கர்த்தருடைய வார்த்தை வருது. The word of the Lord is coming. உன்னுடைய குடும்பத்துல நீ ஒரு ராணி போல இருப்ப. You will be like a queen in your family. உனக்கு ஒரு குறையும் இருக்காது. There is no flaws in your life. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகள். You are a daughter who has been blessed by the Lord. கர்த்தர் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given you good wisdom. உன் குடும்பம் உன்னை அதிகமாய் நேசிக்கும். Your family loves you very much. உன் எதிர்காலத்தை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless your future immensely. அவருடைய பிரசன்னம் உன்னோட இருக்கும். The presence of the Lord will be with you. தேவனை ஆராதிக்கும்போது, when you worship the Lord, கர்த்தர் பிரியப்படுகிறார். The Lord is desiring. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ ஜெபத்தினால நீ பிறந்த ஒரு பிள்ளை. You have been prayed out, you are born out of கர்த்தர் prayer. உனக்கு கல்விமான நாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The Lord has given you knowledgeful tongue. இந்த கூட்டத்துக்காக நீ காத்திருந்த. You are waiting for this group. இந்த கூட்டத்துக்காக நீ பிரேயர் பண்ண. You are praying for this group. ஆண்டவரே எங்க டீம் ஆசீர்வதிங்க. Oh Lord, pray for this, bless my team. எங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க. Oh Lord, bless my ministry. இந்த ஊழியரை பயன்படுத்துங்க. Oh Lord, use us. என்று சொல்லி நீ ஜெபம் பண்ண. You prayed in this manner. கர்த்தர் அதை பார்க்கிறவரா இருக்கிறார். The Lord is the one who sees you. ஆண்டவரே மகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. Lord, ரபாஷிகே மாறுமே, எல்லாம் மாறுமே, மறையுமே, மறையுமே, எல்லாம் மறையுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. அப்புறம் இந்த யூத் ஆண்டவரன் காட்டுறார். So the Lord is showing me this youth. உங்களுடைய வாஞ்சை என்னன்னா, your desire is the Jesus Lives ministry நல்ல யூடியூப்ல வரணும். So this should go well in YouTube is your desire. நிறைய ரீச் ஆகணும். This should reach well. நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் பார்க்கணும். Many people should watch this. அதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. You are thinking all this. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless it. எல்லாம் மாறுமே, மறையுமே, எல்லாம் மறையுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. ஆண்டவர் அந்த நிக்கிற சகோதரரை பார்த்து சொல்றேன். The Lord is looking at the brother who is standing and saying, ஒரு தாழ்மையான சகோதரர். He is a very humble brother. ஒரு எளிமையானவர். He is a simple man. பாஸ்டர் என்ன வேலை செஞ்சாலும் செய்வார். He will do whatever the pastor asks him to do. கர்த்தர் உங்களை பார்க்கிறார் பிரதர். The Lord looks at you brother. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you. எல்லாம் மாறுமே, மறையுமே, எல்லாம் மறையுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand up.
கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் Let பண்ணுங்க. us all praise the Lord for a time period. எல்லாரையும் ஆண்டவர் சில பேரை பேர் சொல்லி ஜெபிச்சாரு பாஸ்டர். So the pastor prayed personally. என்ன கூப்பிடலையே, Oh, they did not call me. எனக்காக ஜெபிக்கலையே, Oh, they did not pray for me. அப்படி நினைக்காதீங்க. Don't say that. Don't இந்த think that. கூட்டம் முடிஞ்சு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். After this meeting is over, I'll pray for கர்த்தர் you. உங்களை நேசிக்கிறார். So the Lord loves you. கர்த்தர் உங்கள் மீது பிரியமா The இருக்கிறார். Lord is loving towards you. இன்றைய கூட்டம் தேவனுடைய கூட்டம். Today's meeting is the Lord's meeting. தேவன் உங்களை விசாரிக்கும்படி தமது மகிமையை வெளிப்படுத்தி So the Lord has revealed his glory in order to inquire about தமது you. வார்த்தையை கொண்டு பேசினார். The Lord spoke to you through his இன்று word. ஒரு சமாதானம் நதியை போல இறங்கி இருக்கிறது. And now peace has fallen upon you like river. உனக்குள்ள வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. There's light inside you. உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட்டு வந்தாய். You're fearing regarding your future. உன் பிள்ளைகளை குறித்து யோசித்து வந்தாய். You're thinking about your child and ஆனால் you come ஆண்டவர் here. சொல்லியிருக்கிறார், But the Lord has said, நான் உன்னை பலப்படுத்துவேன், I will strengthen you. நான் உன்னை நடத்துவேன், I will guide you. நான் உன்னை தப்புவிப்பேன், I will save you. நான் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன். I will uphold you and carry அவர் you. எப்படி உன்னை மறப்பார்? So how will he forget உன்னை you? உள்ளங்கையில் வரைந்து He has வைத்திருக்கிறார். engraved you in the palms of உன்னை his hand. ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். The Lord is willing to bless you. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let us all raise our hands and கொஞ்ச நேரம் worship the அப்படியே Lord. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let us all thank the Lord. ஓ ஹalleluya. Hallelujah. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அப்பா, எஸ் லார்ட், ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, வல்லமையும் ஆட்சிமையும் உமக்குத்தானே என்றென்றைக்கு, வல்லமையும் ஆட்சிமையும் உமக்குத்தானே என்றென்றே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வல்லமையும் மகிமையும் தகப்பனே, தகப்பனே உமக்குத்தானே ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவினீ. இதுவரை இந்த சபையை இதுவரையில் உதவினீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
இல்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசுவையா. ஆராதனை நாயகன் நீரே, சொல்லுங்க, ஆராதனை வேந்தனும் நீரே அப்பா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமினே, yes Lord, என் இதய தெய்வமினே, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் இயேசுவே, நேசிக்கிறேன் இயேசுவே. உந்தன் பாதம் சரணடைந்தேன், உந்தன் பாதம் சரணடைந்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி உற்சாகமா, let us all give a big round of applause. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. Thank you for this wonderful worship. இந்த காலை வேளையிலே எங்களை அழைத்தபடி அருமையான ஒரு ஆராதனை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். On this morning, thank you for giving us a wonderful time of worship and prayer. ஆண்டவருக்கும் பாஸ்டருக்கும் நாங்கள் எங்கள் மனதார நன்றியை We would like to give our தெரிவித்துக் hearty thanks to the Lord and to Pastor. விசுவாசமான பரிசுத்தமான இந்த செய்தியை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். We would like to thank the Lord a million times for giving us this wonderful beautiful message. இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த அந்த ஆண்டவருக்கு கோடான கோடி We ஸ்தோத்திரம். would like to thank the Lord Jesus Christ for ஆண்டவரே allowing உங்கள் this time கிருபை for us. எங்களிடம் என்றும் உள்ளது என்று நாங்கள் Oh விசுவாசிக்கிறோம். Lord, may you not remove our faith from us. நாங்கள் இப்பொழுது அமர்ந்திருந்த பாஸ்டர் ஹெர்பர்ட் அவர்கள் எங்களுக்காக 2 வார்த்தைகளையும் ஒரு ஜெபங்களையும் ஏறெடுப்பார். So now Pastor Herbert will come forward and speak 2 words and then conduct a prayer.